நிறைய பேருக்கு மாடிப்படி ஏறும்போது அதே மாதிரி ரொம்ப வேகமா வாக் பண்ணும்போது கண்டிப்பா வந்து மூச்சு வாங்குற ஹேபிட்ஸ் இருக்கும். ஆனா இது எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், ஒரு ஸ்டெப் ஏறும்போது நமக்கு பிரீத்திங் டிஃபிகல்டிஸ்ங்கிறது காமனா மைல்டா இருக்கும். இது இட்ஸ் நார்மல் தான். எதனால அப்படின்னா நம்ம பாடியில அந்த டைம் வந்து ஆக்சிஜன் சப்ளை நிறைய வந்து தேவைப்படும் ஈவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அப்ப நம்மளோட ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேகமா துடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகும்போது நார்மல் ஆகும். ரொம்ப நேரம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நெஞ்சு படபடப்பு, வேகமா துடிக்கிறது, ரொம்ப மூச்சு வாங்குறது இந்த மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி எந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா கார்டியக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமா மூச்சு வாங்குறது இருக்கும். தைராய்டு பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குற பிரச்சனைகள் இருக்கும். தென் ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மாடிப்படி ஏறி இறங்குறது ரொம்ப சிரமப்படுவீங்க. ரொம்ப வெயிட் அதிகமா இருந்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கு நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரெக்கவர் கிடைக்கும்.